கோவை மாவட்டம் செஞ்சேரி பகுதியில் அரசு சார்பில் 1984ஆம் ஆண்டு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இடியும் நிலையில் உள்ளதால் மக்களின் கோரிக்கைகளுடன் நமது செய்தியாளர் நவமணிகண்டன் இணைகிறார். வணக்கம் நவமணிகண்டன், தற்போது அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள குமாரபாளையம் பஞ்சாயத்தில் உள்ள அர்ஜுன் காலனியில் சுமார் 84ஆம் ஆண்டிலிருந்து கட்டப்பட்ட வீடுகள் தற்போது இடிந்து விழும் சூழலில் இருக்கிறது. இந்த வீடுகளை மாற்றி அமைத்து காங்கிரீட் வீடுகள் கட்டித்தருமாறு இந்த பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வருகின்றனர். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர் புகார் அளித்து வருகிறார்கள். இந்த சூழலில் அந்த பொதுமக்கள் நம்மிடையும் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்போம், இந்த எப்போ இந்த வீடு கட்டினாங்க, எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? இந்த வீடு கட்டி 40 வருஷம் ஆச்சுங்க சார். 40 வருஷம் 45 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் அது இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குங்க. எல்லாருமே 5 பேர் 6 பேர், ஒவ்வொரு குடும்பத்தில் 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க வீடு இல்லாதனாலங்க. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டியங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து சந்திச்சிருக்கீங்க, வருவாய்த்துறை அதிகாரிகளாக பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. எத்தனை மனு கொடுத்தாலுமே மனு கொடுத்து கீழே ஓட்டுறாங்க. ஆனால் எதுவுமே செஞ்சு கொடுக்கறது இல்லைங்க. நாங்கள் நேரில் பேசுகிறோமுங்க. இதுக்காக ஒரு விடை கிடைக்கணும். எங்களுக்கு வந்து பாருங்க, எங்கள் வீட்டு இல்லைன்னு வந்து பாருங்க. நாங்கள் குழந்தைகள் வச்சுட்டு எப்படி இருக்கிறோம்னு வந்து பாருங்க. இது இந்த நாள் மழை காலங்கள்ல எப்படி தங்கி இருக்கிறீங்க? என்ன மாதிரியான வீட்டில் தான் இருக்கிறோங்க. அந்த மழை காலத்துலிங்க அந்த பூசாதத்தில் தான் போகிற மழை வந்தால் காக்கா கூடாட்டம் தண்ணி விழுவுங்க. அதில் தான் குழந்தைகள் வச்சுக்கணும். பாருங்க, பக்கத்து வீடுங்க. அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே இருக்க வீடுகளில் ஏதாவது இடிஞ்செல்லாம் விழுந்துருக்குங்களா? இடிஞ்சு வர அந்த வீடு தான் விழுந்துருக்குதுங்க. அந்த வீடு தான் விழுந்துக்குதுங்க. அந்த ஓடு தான் இருந்தது விழுந்தது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் நம்ம இடையே இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பாங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனை இந்த பகுதியில் எவ்வளோ ஆண்டுகளாக இருக்குங்கண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இருக்குதுங்க. அப்பப்போ இவங்க வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் முறையிடுவாங்க. எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்தில் எல்லோரும் வாக்குறுதி கொடுப்போம், எல்லாம் மாற்றி தர்றோம், மாடி கட்டி தர்றேன்னு. இன்றைக்கி வரைக்கும் எந்த விமர்சனமும் இல்லை. ஒரே வீட்டில் சொல்வதுக்கு வெக்கமாக இருக்குதுங்க. அப்பா, அம்மா, பையன், மருமகன், மகள், மருமகன், 3-4 குடும்பம் ஒன்றா இருக்குதுங்க. நினச்சி பாருங்கள், 80 வயசு, 60 வயசு, 25 வயசு பிள்ளை மாதிரி அங்கே உள்ளதான் படுத்துக்கிறாங்க. எப்படி அவங்க அந்த குடும்பம் எப்படி நினச்சி பாருங்கள். இது ஒரு சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் கழித்து இவ்வளோ கொடுமை இருக்கிறது நியாயமே இல்லை. அதனால் போர்க்கால அடிப்படையில் உங்கள் செய்தி மூலமாக அரசாங்கம் இந்த ஒழுகிற வீடு, மேலே விழுகிற வீடு, இந்த மலைக்கு 3 வீடு இடிஞ்சு விழுந்துருக்குது. அதனால் உயிர் சேதமாகாமல் தப்பிச்சது பெரிய புண்ணியம். அதனால் போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் இந்த வீட்டை எடுத்துகிட்டு நல்ல காங்கிரீட் வீட்டு கட்டி தரணும். 4 பேர் 5 பேர் இருக்கிறவங்க காங்கிரீட் வீட்டு கட்டி கொடுத்தவங்க எப்படி வாழ்வாங்க? ஒரே 5 குடும்பம் ஒரே வீட்டில். அதனால் எங்கேயாச்சும் ஒரு இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்து இவங்களுடைய அவங்கவுங்க அந்தந்த குடும்பம் அந்தந்த வீட்டில் வாழணும்னு இவங்க ஆசை. வேறு ஒன்றும் இது கேட்கல. அவங்க அதை பண்ணி தரணும். அப்படி இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு இடத்துல பட்டா கொடுத்தா பரவாயில்ல, பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கலாம். இந்த முயற்சியை உடனடியாக எடுக்கணும். அதுக்கு உங்களை மாதிரி ஊடகங்கள் சப்போர்ட் பண்ண மிக்க உதவியாக இருக்குது. தொடர்ந்து இவங்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும், அல்லது வேறு இடத்தில் மாற்றி அடுக்குமாடு குடியிருப்பில் இவர்களை வசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வர வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.